சினிமாவில் அப்பப்போ சில அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழும். ஒரு சாதாரண பஸ் கண்டக்டர் இன்னைக்கு இத்தனை வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்னா சாதாரண விஷயமா? இந்த மாதிரி அப்பப்போ சில மேஜிக்கெல்லாம் வந்து சினிமாவில் நடக்கிறது உண்டு. அந்த வகையில் தமிழ் சினிமாவில் லைட் மேனாக நுழைந்து பின்னாடி திரையில் கூட்டத்தில் ஒருத்தனாக அப்பப்போ வந்து நடித்து வெண்ணிலா கபடி குழுவால் ரசிகர்கள் மனசில் பதிஞ்சு வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன், வெள்ளைக்கார துரை போன்ற படங்கள் மூலமாக முழு நேர காமெடியனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று வெற்றிமாறனின் விடுதலை மூலமாக கதையின் நாயகனாக மாறியிருக்கார் சூரி. அடுத்தடுத்து கொட்டுக்காளி, கருடன் ஆகிய திரைப்படங்களை நடிகராக மிளர்ந்த சூரியின் அடுத்த படமா டைரக்டர் ராம் அவர்களோட 7 கடல் 7 மலை திரைப்படம் விரைவில் திரைக்கு வரவிருக்கு. இந்த நிலையில் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் நெகிழ்ச்சியான வாசகத்தோட வீடியோ ஒன்று சூரி பதிவிட்டிருக்காரு. ஒரு கட்டடத்தில் கயிற்றில் தொங்கியவாறு சுவர்களுக்கு வெள்ளை அடிப்பதை பக்கத்து கட்டடத்தில் கண்ணாடி வழியாக பார்க்கக்கூடிய சூரி அந்த வீடியோவுக்கு மேலே சுவர்களின் நிறங்களை பதித்தேன், இன்று திரையில் உணர்வுகளை பதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டிருக்காரு. அதாவது அவர் ஒரு காலத்தில் இந்த மாதிரி சவுத்துலலாம் கயிறு கட்டி தொங்கிக்கிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தவர் அப்புறமா தான் சினிமாவுக்கு வந்தார். இன்னைக்கு அப்படி ஒருத்தரை பார்த்துட்டு தான் வந்து ஹீரோவாக மாறி அந்த மேக்கப் ரூமில் கண்ணாடியில் தன்னை தானே பார்க்கறது உண்மையாகவே ரொம்ப பெருமையாக நெகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலாக அந்த வீடியோ வந்து அவர் பதிவிட்டிருந்தார்.